சொல்லிடுறேன்டா, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஏய் பாலு, உன் வேலை முடிஞ்சிருச்சு, நீ போலாம். ஏய், இப்ப சொல்லு, நீ யாரு? நான் கண்ணம்மாங்க. நான் நடந்ததெல்லாம் சொல்லிடுறேங்க. நீ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல என் பொண்ண வாழ வைக்கத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். அடி பாவி, அநியாயமா என் கங்காவை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியாடி. உன்னை கொன்னதாண்டி ஆத்திர அடங்கும். அங்கிள், அது கண்ணம்மா உடம்பு. இந்த உடம்பு இப்படியே இருந்தாதான் வர பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணி நம்ம கங்காவோட எலும்பு கூட கொண்டு வந்து இதுல சேர்க்க முடியும். கண்ணம்மா செத்துட்டா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கங்கா எலும்பு கூடவே அலையணும். முதல்ல இவளை ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருங்க. பூட்டுறேன். ஏய் வாடி வாடினா. கௌரி, எங்க அம்மா எனக்கு கிடைப்பாங்களா? கவலைப்படாதடா கண்ணா, உன்னை உங்க அம்மா கூட சேர்த்து வைக்கிறது தான் எங்களோட வேலை. கூடிய சீக்கிரமே உன்னை உங்க அம்மா கூட சேர்த்து வைக்கிறேன் பாரு. தேங்க்ஸ் கௌரி. மூசா, நீ சொன்ன மாதிரியே உண்மையான சுவடிய போலவே அச்ச அசலா சாணத்தால் ஆன போலி சுவடியை செஞ்சுட்டேன். இதை வச்சு நீ என்ன செய்ய போற? லீ யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து யாகத்தை ஆரம்பிக்கிற அதே சமயம் நான் இந்த சாணச்சுவடியையும் அவனுடைய துண்டையும் வச்சு இங்க யாகத்தை நடத்துவேன். அப்ப உச்சாடனங்கள் வேகமாக ஆக ஆக அவன் துண்டுக்கு உயிர் வரும். அவன் உண்மையான சுவடிய குண்டத்துல போடுறதுக்கு முயற்சி பண்றப்ப இங்கிருந்து கிளம்பி இந்த சாணச்சுவடி பூதலோகம் போகும். அப்படி பூதலோகம் போற இந்த சுவடி உண்மையான சுவடிய இங்க அனுப்பிட்டு இது லீயோட குண்டத்துல விழுந்து எரியும். இத பார்க்க முடியாம லீ அந்த சில நொடிகள் மட்டும் சுய நினைவோடு இருக்க முடியாதபடி நான் அனுப்புற மயக்க புகை பார்த்துக்கும். அவனுக்கு சுய நினைவு வரப்போ போலிச்சுவடி அவன் குண்டத்திலையும் உண்மையான சுவடி நம்ம கையிலையும் இருக்கும். தாயே,
மங்கி, ஆ? இந்த ஓலைச்சுவடியை நம்ம கண்டுபிடிச்சதோ இல்ல கைப்பற்றினதோ பெரிய விஷயம் இல்ல. இப்போ இந்த யாக குண்டத்துல போட்டு இதை முழுசா சாம்பல் ஆக்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகட்டும் குருவே, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செய்யறேன். இப்போ இந்த குண்டத்தை கொளுத்தி யாகத்தை ஆரம்பிக்க போறேன். படிப்படியாக நான் மந்திர உச்சாரணங்கள் செய்யும் போது யாக குண்டம் கொழுந்து விட்டு எரியும். அப்போ நான் 3 தடவை சான்யோ ஹூமா என்று சொல்லுவேன். நான் 3வது தடவை சான்யோ ஹூமான்னு சொன்ன உடனே உன் கையில இருக்கிற சூடியை குண்டத்தில் போட்டுவிடு. என்ன? அப்படியே செய்யறேன் குருவே. நீ ஏதாவது பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு எதையாவது மாத்தி கீத்தி பண்ணின மகனே, நானும் முடிஞ்ச நீயும் முடிஞ்ச, ஜாக்கிரதை. இல்ல குருவே, நமக்குள்ள என்ன பகை? இனி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யறேன். சு சுய் முய் சுய்மா சுய் முய் குய்மா சுய் முய் சுய்மா சுய் முய் குய்மா சுய் முய் சுய்மா சுய் முய் குய்மா. Sui mui kuima, sui mui suima. Sui mui kuima, sui mui suima. Sui mui suima, sui mui kuima, sui mui suima. Sui mui kuima, sui mui suima. Sui mui kuima. Sufali sukali somali, sanyo huma. ओम क्रीम क्रीम स्वागा, ओम क्रीम क्रीम स्वागा, ओम क्रीम क्रीम स्वागा. Sufali sukali somali, sanyo huma. ओम क्रीम क्रीम स्वागा, ओम क्रीम क्रीम स्वागा. Sufali sukali somali, sanyo huma. ओम क्रीम क्रीम स्वागा. ஓலைச்சுவடி எரிகிறது. என் யாகம் வெற்றி பெற்று விட்டது. இனி மூசாவால் இந்த சாம்பலை கூட கைப்பற்ற முடியாது, கைப்பற்ற முடியாது, கைப்பற்ற முடியாது. இனி அலாவுதீனால் விடுபடவே முடியாது. எனக்கு 14 லோகங்களிலும் எதிரிகளே கிடையாது. ஆஹா ஆஹா.
ஓலைச்சுவடி மூசா. இந்தாங்கம்மா உங்க அற்புத ஓலைச்சுவடி. மூசா, நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் 7 ஜென்மத்துக்கும் நன்றியோடு இருப்பேன்பா. ஒரு ரூபத்துல வந்து என் சுவடியை காப்பாத்தி கொடுத்தது சாக்ஷாத் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என் தாய் பரமேஸ்வரி தான்ப்பா. இந்த பைரவனின் பராக்கிரமம் தெரியாமல் என்னோடு மோத வந்திருக்கிறாயே அற்ப சிறுமியே, என் பலத்தை பார்த்தாயா? இப்பொழுது உன்னை மன்னித்து விடுகிறேன். இந்த மூவரையும் இழுத்துக் கொண்டு நீயும் ஓடிவிடு. உனக்கு நான் உயிர் பிச்சை தர, இல்ல உங்க 4 பேரையும் நான் எலும்பு கூட ஆக்கிடுவேன். டேய் பைரவா, உன் மூஞ்சி மேல குத்தியும் இன்னும் உனக்கு புத்தி வரலையா? நெருப்பு எரிய விட்டுட்டு மேல இருந்து எலும்பு கூட வரவழைச்சிட்டா நீ என்ன பெரிய ஆளா? ஏய், தில் இருந்தா எங்க கௌரி கிட்ட கடைசி வரைக்கும் தாக்க போடுறா பார்க்கலாம். பைரவா, ஏய் கௌரி, ஸ்டார்ட்.